Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard maths 2024 to 2025 batch. என்ன ஹாப்பியா நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிருந்தோமா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். யார் ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். லீவுலே ஒழுக்கமா நம்ம வந்து 3 லெசன் முடிச்சு வச்சிரலாம். தோராயமா மேக்ஸ்ல ஒரு 3 சாப்டர் முடிங்க 4 சாப்டர் முடிக்கணும்னு என்னோட எண்ணம் ஒரு 3 சாப்டர் முடிங்க ரொம்ப வீக்கா இருக்க பசங்க பேசிக்ஸ் கத்துக்கிட்டு தயவு செய்து 12th படிங்க பேசிக்ஸ்னா இன்டெகிரல் ஃபார்முலா நீங்க ரொம்பலாம் பண்ண வேண்டாம் இன்டெகிரல் எப்படி போடணும் இன்டெகிரலோட ஃபார்முலா டிஃபரன்ஷியலோட ஃபார்முலா சரி இன்டெகிரல் டிஃபரன்ஷியல் இப்ப கத்துக்கலன்னு என்ன ஆகும் தெரியுங்களா செகண்ட் மிட்டம் போர்ஷன் உங்களுக்கு செகண்ட் வால்யூம்ல இருக்க 7வது 8வது சாப்டர் தான் வரும் 7வது 8வது 9வது என்னது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் கால்குலஸ் சோ அதனால மாட்டிடுவீங்க அதனால இப்பவே லீவ்ல ஒரு 3 நாள் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இந்த 3 சாப்டரோட டிஃபரன்ஷியல் இன்டெகிரலோட பேசிக்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் எப்படி இன்டெகிரல் பண்ணனும் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க and plus trigonometryயோட பேசிக் ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு பாக்கும்போது ஒரு வருஷத்துக்கான அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்கேன் அத ஒரு வருஷத்துக்கான பிளான் கொடுத்திருக்கேன் சோ இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது நான் நடத்தி காட்டணும் அவ்வளவுதான் ஓகேவா சோ இப்போ வந்து பிஃபோர் மீ அப்படிங்கறப்போ நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்பவுமே வந்து நமக்கு ஏப்ரல் மார்ச்ல தான் வரும் சரிங்களா நம்ம வந்து போர்ஷன்ஸ் நவம்பர்லயே முடிச்சிரணும் நவம்பர் வரைக்கும் ஏன் இழுத்தனா உங்களுக்கு ரிவிஷன்லாம் பண்ணனும் நடுவுல டார்ச்சர் இருக்கும் நடுவுல எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸ்கூல் டெஸ்ட் இருக்கும் சைக்கிள் டெஸ்ட் இருக்கும் டியூஷன் டெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் மீறி நீங்க முடிக்கணும்ல சோ பிஃபோர் மே அதாவது மே 30 நல்லா கேட்டுக்கோங்க மே 30ங்கிறது பிஃபோர் மேனா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இருந்தனா எப்போ ஏப்ரல் 21 ல இருந்து வெச்சுக்கலாம் ஏப்ரல் 21 ல இருந்து மே 30 குள்ள ஒரு 40 நாள் இருக்கு இந்த 40 நாள்ல சாப்டர் 1 2 3 இந்த 3 சாப்டர் தான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் முடிச்சிருங்க எப்படியாவது சார் ஸ்கூலுக்கு போல நாங்க எப்படி சார் முடிக்கிறது நீங்க நடத்துவீங்களா நான் ஒவ்வொண்ணா நடத்திட்டு இருந்தேன்னு வைங்களா அது பாப்பீங்களான்னு கூட தெரியாது ஒரு சிலர் பாப்பீங்க ஒரு சிலர் பார்க்க மாட்டீங்க சோ அலெக்ஸ் அண்ட் ராம் மேக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க நான் பர்சனலா பண்றது அலெக்ஸ் அண்ட் ராம் மேக்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கும் போய் பாருங்க சரிங்களா அது வந்து உங்க மிஸ் நடத்துற முடி நீங்க டியூஷன் கிளாसेस போற முடி இல்ல மிஸ் நடத்துற முடி நீங்க ஒண்ணு வீட்ல உட்கார்ந்து படிச்சா ஒண்ணு ஆயிராது சோ நீங்க ஒவ்வொரு சம்ம எடுத்து டேட்டாவை எடுத்து பார்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னு போட்டு பாருங்க நல்லா போட்றலாம் ரொம்ப வீக்கா இருக்க பசங்க கண்டிப்பா நீங்க இப்பவே ஒரு கிளாஸ் போய் சேர்ந்துருங்க ஏனா ஒரு கைடன்ஸ் இல்லாம உங்களால படிக்க முடியாது அதுதான் நான் சொல்லுவேன் சோ ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 4 5 ஜூன் மாசம் வந்து एक्चुअली வந்து உங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிரும் ஒரு சிலருக்கு இப்பவே போயிட்டு இருக்கும் Chapter 4 5 முடிச்சிருங்க 5th chapter பெருசா இருக்கும் ஆனா ஈஸியா முடிச்சலாம் 15 டேஸ்ல ஜூலைல வந்து 6th chapter மட்டும் தான் சொல்லுங்க ஏனா மிட் டர்ம் எக்ஸாம் வரும் ஜூலைல மிட் டர்ம் எக்ஸாம்க்கு என்ன போர்ஷன்ஸா இருக்கும் அப்படினா chapter 1 2 3 4 தான் இருக்கும் 4 chapter இருக்கும் 4 chapter இருக்கும் அதனால தான் முன்னாடி படிக்க சொன்னேன் அப்ப 6வது chapter மட்டும் ஜூலைல மிட் டர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேணா அது ஒரு 15 நாள் டைம் இருக்கும் அதுல ஒரு 18 நாள் டைம் இருக்கும் முடிச்சிரலாம் அடுத்து ஆகஸ்ட்ல 7வது chapter 8வது chapter இது வால்யூம் 2 சரிங்களா செப்டம்பர் மாசம் வந்து கோட்டலி வந்துரும் செப்டம்பர் மாசம் கோட்டலிக்கு என்ன போர்ஷன்ஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா ரிவிஷனும் பண்ணிருப்பீங்களா சோ சூப்பரா எழுதலாம் அதுக்கு முன்னாடி 7 8 முடிச்சிருவீங்க சரிங்களா போட்டு பாத்துருவீங்க இருந்தாலும் செப்டம்பருக்கு இதான் போர்ஷன் செப்டம்பர் ஆஃப்டர் கோட்டலி அதாவது செப்டம்பர் மாசத்துல கோட்டலி முடிஞ்சிரும் அதாவது நடுவுல முடியும் 20 அந்த மாதிரி முடியும் கோட்டலி செப்டம்பர் மாச கோட்டலி முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாசத்துல ஒரு 10 நாள் இருக்கும் அதுல வந்து 9வது சாப்டர் up to October 15 முடி நீங்க 9வது சாப்டர் படிங்க 9வது சாப்டர் பெருசு அதனால நான் 9வது சாப்டர் மட்டும் தான் சொல்லிருக்கேன் இல்ல நான் தரமசாலி சார் நல்லா சீக்கிரமா முடிச்சிரும் அப்படினா 9 10 ஜாயின் பண்ணிக்கங்க 10 பெருசு 10ம் பெருசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் கூட அக்டோபர் 15 to நவம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 30 நாளுக்குள்ள அந்த 10வது சாப்டரும் 11வது சாப்டரும் மட்டும் ப்ராபபிலிட்டி ஈஸி 10வது சாப்டர் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுவும் ஈஸி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சோ இது ரெண்டுமே நீங்க முடிச்சிரலாம் இது லெந்தியா இருக்கும் அதனால டைம் கொடுத்திருக்கேன் ப்ராபபிலிட்டில 10 நாள்ல முடிச்சிரலாம் லாஸ்ட் சாப்டருக்கு நீங்க 12வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 நாள் போதும் ஒண்ணுமே கிடையாது 12th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் 12வது சாப்டர் படிச்சா பாஸ் சோ அதனால 12வது சாப்டர்ல மீதி இருக்க 15 நாள் இருக்கும் பாத்தீங்களா நவம்பர்ல அந்த 15 நாள்ல அந்த 12வது சாப்டர் முடிச்சிருங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து ஒரு வருஷம் பிளான் நீங்க நவம்பரோட எல்லாமே முடிச்சு தலை முழுகிருக்கீங்க நான் நவம்பர் மாசம் மிட் டர்ம் வரும் அந்த மிட் டர்ம்க்கு என்ன போர்ஷனா இருக்கும்னா 7 8 9 10 இருக்கும் இல்லனா 7 8 இருக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஆகும்னா நான் சொல்றேன் பாருங்க 7 இருக்கும் 12 இருக்கும் 8 இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நான் பாத்துர்க்கேன் 7 8 11 12 எல்லாம் இருக்கும் இன்டெகிரல் கால்குலஸ் இல்லாம 7 8 11 12 எல்லாம் இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க
சில டிஸ்ட்ரிக்கு 7, 8, 9, 10 இருக்கும். அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஹாஃப் இயர்லிக்கு என்ன போர்ஷனாக இருக்கும்னா ஃபுல் போர்ஷன் இருக்காது. சில டிஸ்ட்ரிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக, செகண்ட் வால்யூமில் 7, 8, 11, 12, 9, 10 இருக்காது. ஆனால் பியூரஸ்ட்டாக இந்த கோயம்புத்தூர் மாதிரி டிஸ்ட்ரிக்கு சில டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு 10 சாப்டர் தான் இருக்கும், 11, 12 இருக்காது. ப்ரைவேட்டாக ஸ்கூலில் ஒரு வேளை வச்சாங்கன்னா ஃபுல் சாப்டர்ஸ் வைக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் 10 சாப்டர் தான் வைப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஜனவரி வந்துடும். ஜனவரியில் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பக்குவமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வருஷம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிளான் பிரகாரம் கரெக்டாக முடிச்சிங்கன்னா உண்டு, இல்லைன்னா இப்போவே சென்டமை மறந்துடுங்க. ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்னா மாடரேட். நான் அடுத்து சொல்ல முடியும், போன வருஷம் ஈஸி, முந்தின வருஷம் மாடரேட், அப்போது இந்த வருஷம் மாடரேட். சரிங்களா? இந்த வருஷம் மாடரேட்னா என்னென்னா 2 5 மார்க் 1 5 மார்க் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கம்பல்சரி கண்டிப்பாக கை வைப்பாங்க, மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 1 மார்க்கு ஒரு 4 லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சென்டம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்காக 2 மார்க் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி 80 ஈஸியாக எடுத்துடலாம், அதுக்கு மேலே எடுத்தால் தானே கட் ஆஃப் வரும். ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பிளான், ஒரு வருஷத்துக்கு பிளான் நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் போடுறேன், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா மேட்ரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் லென்த்தியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் போங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ உங்கள் ஸ்கூல் போகிறீங்கன்னா ஸ்கூல் சொல்கிறத கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள். டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமாக மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தான் முடியும். நான் ஒரு ஷெடியூல் நேற்று கொடுத்துருந்தேன், ஒன்று அது ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா டெய்லியும் நீங்கள் வந்து 1 மணி நேரமாவது மேக்ஸ் போட்டுட்டு வேறு சப்ஜெக்ட் படிங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷம் பிளானை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான சேனல் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, 12th முடிச்சதுக்கப்புறமும் நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.